ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நம்ம வீக்காக்கு கல்யாணம். ஸோ முறைப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு பக்கம் ஹாப்பியா தான் இருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டா பயம் இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங்கே வந்து எபிசோட்ல வந்து விஜய் காவேரிக்கு வந்து அந்த ஸ்டோரி சொல்றாங்க. நான் கூட பேசுற டைலாக் ஏதோ வரும்னு நினைச்சா அவங்க வந்து வழக்கம் போல மியூசிக்கை போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ காவேரி அதை பத்தி திங்க் பண்றாங்க. விஜய் வந்து அவங்கள கூப்பிட்டோன்னா இந்த ஸ்டோரி எல்லாம் நீங்க என்னையவே நினைச்சுக்க சொன்னதுனால எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. ஸோ விஜயும் வந்து உனக்கு சீக்கிரமா எல்லாமே தெரிய வரணும் தான் காவேரி நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து காவேரி இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி இதே மாரி ஒரு சீன் முன்னாடியே வந்திருக்கு. விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த லவ் ஃபீல்ட்ல வந்து நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த கிரீன் கலர் டிஷர்ட் போட்டு அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க நான் உங்களை சேர்த்து வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மறுபடியும் அவங்களுக்கே அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க யாருன்னு கேட்கும்போது அந்த ஃபேஸ் மூஞ்சி மாறிட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த சீனு. ஸோ கரெக்டா வந்து வீடுங்கன்னு கேட்கணும், காரு கரெக்டா கொண்டு வந்து நிறுத்திட்டு இதோ அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டான வீட்டை தான் காமிச்சாங்க. பாவம் காவேரிக்கு தான் புரியல. அண்ட் அவங்க கோவமா இறங்கி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாரதாம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வெளியே போய் தங்கியிருக்கேன், உங்களுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனே இல்லை, உங்க நடவடிக்கையெல்லாம் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அண்ட் சாரதாம்மா இங்க சமாதானப்படுத்துறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தி சித்தப்பா அண்ட் தாத்தா எல்லாரும் சேர்ந்து வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து அம்முக்குட்டி வந்து அந்த கிட்னாப் சீன்ல வந்து ரொம்ப ட்ராமடைஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. விஜய் வந்து சாப்பாடு விட்டு வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னா இல்ல போ வேண்டாம், நம்ம வெளியே போனா அவங்க மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை பயந்துக்குது. அப்புறம் விஜய் வந்து அவங்களுக்கு போலீஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, உன்னை மட்டும் இல்லை யாரையும் தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாபா ப்ராமிஸ் வாங்கிக்குது. மறுபடியும் வந்து சாரதாமா காவேரி காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த லாஸ்ட்ல வந்து சரியில ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க காவேரி. அந்த சரி செம்ம அழகா இருந்துச்சு. அவங்க வந்து கோவமா இருக்காங்க. விஜய் வந்து முணுமுணுத்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாரதாமா எதுக்கு என்ன முணுமுணுத்துட்டே இருக்க அப்படின்னு கேட்டோன்னே இல்ல நான் திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ண என்ன திட்டேன் அப்படின்னு உங்களே திட்டலாம், அந்த விஜய் திட்டுறேன் அம்மா குட்டியோட அப்பாவை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து கேட்டேன் காலையிலேயே என்ன நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அவங்க அதுக்கு வந்து நம்பர் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, இருக்கு இல்ல அப்படியாவது சொல்லிருக்கணும், அவர் பாட்டுக்கு வீடு வந்துருச்சுன்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் அழகா சொல்லியிருந்தாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் கிடைச்சா. அந்த அளவுக்கு அவங்க லவ் இருந்திருக்கு, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேட் ஃபார் ஈச் அதருக்கு நிஜமாலுமே நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாரதாமாவும் வந்து அது அவங்களோட பர்சனல் நம்மளாம் அதுக்குள்ள போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு தான் ப்ரோமோல வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க போல காவேரியா, இவங்க வந்து இல்ல சொந்தத்திலே கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு காவேரி வந்து எக்ஸைட்டா கேட்குறாங்க. ஸோ கல்யாணம் வேண்டான்றதுக்காக இப்படி சொன்னீங்களா அப்படின்னு இல்ல விஜய் தம்பி வீட்டுல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காவேரி கோவப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நாளைக்கு என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா வீக்காக்கு மேரேஜ் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா ஃபார்மாலிட்டிஸோட நடக்கும்போது ஒரே ஜாலியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.